ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோங்க. அன்னைக்கு காலையில் டே வந்து ஒரு 4:30க்கெலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலைல பாப்பா கிளாஸ் போகும்போது ஒரு 4-5 பாதாமும் 2 டேட்ஸும் சாப்பிட வச்சு அனுப்புவேன். இதை சாப்பிட வைக்கங்காட்டி எனக்கு அவளுக்கும் சண்டையே வந்துடும். ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவா. அவங்க கிளம்புனோடனே அப்படியே சமையல் வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க. காலையிலே நல்ல சிறப்பான சம்பவம் தான். நைட்டே இட்லிக்கு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். அது பொங்கி கீழே போய் கொஞ்சம் மாவுமே வேஸ்ட் ஆயிடுச்சு. இதை க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கங்காட்டி பார்த்தீங்கன்னா கரண்ட்டும் போயிடுச்சு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்த்தேன், எனக்கு கரண்ட் வர மாதிரி தெரில. அப்புறம் மொபைல் லைட் வச்சு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நைட்டே கீரை எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன். காலையில் இட்லி கூட பாலக்கீரை கடையில் தான் ரெடி பண்ணேன். இட்லி கூட கீரையான்னு நினைக்காதீங்க. ஒரு டைம் அந்த காம்பினேஷன்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டிங்கன்னா மறுபடியும் அடிக்கடி செய்வீங்க. இந்த பாலக்கீரை கடையலுக்கு வந்து கடுகு சீரகம் போட்டு தாளித்து பூண்டு சின்ன வெங்காயம்லாம் தட்டி போட்டு வரமிளகாய் பச்சை மிளகாய் ரெண்டுமே காரத்துக்கு சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு சேர்த்து பருப்பு வெந்ததுக்கப்புறம் கீரையை கட் பண்ணி சேர்த்து இது கூட ஒரே ஒரு தக்காளி வேக வச்சு கடைஞ்சிட்டோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மதியானம் லஞ்சுக்கு வந்து தேங்காய் பால் சாதம் பண்ணேன். எப்போவுமே தேங்காய் பால் சாதத்துக்கு சன்னா மசாலா பண்ணுவேன். இந்த டைம் வந்து மீல் மேக்கரில் சுக்கா மாதிரி ரெடி பண்ணேன். பாப்பா 2 பேருமே சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எப்போவுமே அவங்களுக்கு மீல் மேக்கர் சாப்பிட்டா சிக்கன் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். தேங்காய் பால் சாதம் பண்ணுறதுக்கு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ரெண்டுமே சேர்த்துட்டு பிரியாணி ஸ்பைசஸ் போட்டு தாளிச்சிட்டு ஒரு 5-6 முந்திரி வந்து உடச்சி சேர்த்துருக்கேன். இது கூட காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வெங்காயம் ரொம்ப கருகிடக்கூடாது. வெங்காயம் பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. புதினா கம்பல்சரி போடுங்க, அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நான் வந்து ஜீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். 1 கப் அரிசிக்கு வந்து 1.5 கப் தண்ணி வச்சா போதும். நான் 2 கப் எடுத்திருக்கனால 2 கப் வந்து தேங்காய் பால், 1 கப் வந்து நார்மல் தண்ணி. தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிச்சதுக்கப்புறம் அரிசியும் சேர்த்து ஆஃப் பண்ணிடுங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா கேரட் பீன்ஸ்லாம் போட்டு காய் சேர்த்தும் பண்ணலாம், அதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். காலையில் ஸ்கூலுக்கு கிளம்பும் போது பாப்பா 2 பேரும் அவங்களே கிளம்பிப்பாங்க. குட்டிக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பாப்பா பண்ணுவா. மோஸ்ட்லி அவங்களே ரெடி ஆயிடுவாங்க. எங்கே லேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா சாப்பிட்றதுலாம் லேட் பண்ணுவாங்க. அதுக்கு நமக்கு பொறுமை இருக்காது. அதுக்காகவே பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஊட்டி விட்டுருவேன். மீல் மேக்கர் சுக்கா பண்ணுறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு ஏலக்காய். இப்போ தாளிக்கிறதுக்கு கடுகு வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வதங்கினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு கூட 2 தக்காளியை நைஸாக சேர்த்து அந்த பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் டைரெக்டாக 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து தக்காளி வந்து நல்லா தொக்கு மாதிரி ஆனதுக்கப்புறம் சுடு தண்ணியில் போட்டு வச்சுருக்க மீல் மேக்கரும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாங்க. லாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ண பொடியும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கலரி விட்டோம்னா சுக்கா ரெடி. இதே மெத்தட்லேயே நீங்கள் சிக்கன் கூட செய்யலாம், அதுவுமே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே மெத்தட்லேயே காளானும் செய்யலாங்க. பொடி ஒரே பொடி தான். நம்ம வந்து சிக்கன், மஷ்ரூம் இல்லை மீல் மேக்கர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சாதம் நல்லா உதிரி உதிரியாக வந்திருந்தது. லஞ்ச் பாக்ஸ்க்கு தான் கொடுத்து விட்டுருந்தேன். எப்போவுமே மார்னிங் பிரேக்குக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போவாங்க. அன்றைக்கி வந்து செவ்வாழைப்பழம், ஈவினிங் பிரேக்குக்கு அப்புறம் நட்ஸு கொடுத்துருந்தேன். நிறைய பேர் லாங் வீடியோ போட சொல்லி கேட்குறீங்க. இனி போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேங்க. அடுத்த ஒரு வாரத்துக்கு பார்த்திங்கன்னா ஷார்ட் வீடியோவுமே போட முடியாது, கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருக்குது. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வேறு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.